ஆமேன். ஸோ நாங்கள் இங்கே பார்க்குறோம் சதுசேயர், ஹேரோதியாஸ் இப்படி போன்றவர்கள் கேள்விகள் கேட்டார் என்று போன வாரத்தில் நாங்கள் பார்த்தோம். அதன் பிறகு பரிசேயர்களும் கூடி வருகிறார்கள். பரிசேயர்களும் வந்து கேள்விகள் கேட்கிறார்கள். பரிசேயரில் யார் கேட்கிறார் என்றால் நியாயசாஸ்திரி. நியாயசாஸ்திரி என்றால் அவர் ஒரு அவர்களுடைய போதனைகளை கற்பிக்கிற ஒரு ஆசிரியர் தான் அந்த சாஸ்திரி. அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை அவர்களும் குழப்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய ஊழியத்தில் அவர்கள் அவரை நிராகரிக்க ஏதாவது ஒரு வழியில் அந்த கேள்விகளை கேட்கிறார்கள். அவருடைய புகழ்ச்சியை அவமதிப்பதற்காக இந்த கேள்விகளை கேட்கிறார்கள். என்ன கேள்வி என்றால், பிரதான கட்டளையில் எது நல்ல கட்டளை, எது முழுமையான, எது நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் நியாய பிரமாணத்தில் நிறைய கட்டளைகள் இருக்கிறது என்று நாங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அது எல்லாமே முக்கியமானதாக இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் இந்த கேள்விகளை கேட்டு எது பிரதானம் என்று கேட்டு இயேசு கிறிஸ்துவை சிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏனென்றால் சதுசேயர்கள், ஹேரோதியர்கள் அவர்கள் கேள்விகளை கேட்டு அவர்கள் தோற்று போனார்கள். அவர்களுடைய வாய்களையும் தேவன் அவருடைய பதில்களால் அவர்களை தள்ளிவிட்டார். அதே போல இந்த பரிசேயர்களும் ஏதோ ஒரு வழியில் இயேசு கிறிஸ்துவை சிக்க வைக்க வேண்டும் என்று கேள்விகள் கேட்கிறார்கள். இந்த கேள்வி வந்து நாங்கள் நினைக்கலாம் இதுக்கு உடனடியாக ஒரு பதில் சொல்லலாம். இது ஒரு சுலபமான கேள்வி அல்ல. ஏனென்றால் நிறைய கற்பனைகள் இருக்கிறது. ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இயேசுடைய பதில் வந்து, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கட்டளை என்று சொல்லுகிறார். இதையும் சேர்த்து இரண்டாம் கற்பனையையும் அவர் கூறுகிறார். அந்த ரெண்டாவது கற்பனையிலே ஒன்றோடு சேர்ந்து இணைக்கப்பட்ட கற்பனை தான் அது. இதற்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. இந்த கட்டளையைத்தான் அவர் பிரதானமாக என்று வைக்கிறார். இது வந்து இந்த கேள்வி எப்படியா இருக்கிற என்றால், உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று கேட்கிற கேள்வியை போல் இருக்கிறது. ஒரு பிள்ளையை பார்த்து உங்களுக்கு உங்களுடைய அப்பாவையா அம்மாவையா பிடிக்கும் என்று கேட்டால் அவர்கள் ஒரு ஆளைத்தான் சூஸ் பண்ணணும் என்றால் அது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்தில் எல்லா கற்பனைகளையும் விட இந்த அன்பு கூறுவது என்ற இந்த கற்பனை தான் பெரிதாக பிரதானமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாங்களும் இப்படியான கேள்விகள் நமக்கு வரும்போது தேவனுடைய இந்த வேதாகமத்திலே எது பிரதானம் என்றால் நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அன்பே பிரதானம் என்று இந்த வேதத்தில் நாங்கள் முழுமையாக தியானிக்கும் போது நமக்கு தெரியும். வேதாகம் முழுவதுமே அன்பைத்தான் வெளிப்படுத்துகிறது. இந்த கட்டளையைத்தான் நாங்களும் பின்பற்றுகிறோம். நம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆயிருக்கிற நாங்களும் நம்முடைய தேவனை முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் நாங்கள் சேவிக்க வேண்டும். அப்படி நாங்கள் சேவிப்பதன் அர்த்தம் வந்து நாம் வந்து கீழ்ப்படுகிறோம், நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம் என்றது தான் அர்த்தம். நாம் மற்றவர்களை மற்ற வேதத்தில் இருக்கிற விக்கிரகங்களையோ நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கிற விக்கிரகங்களையோ நாங்கள் சேவிக்க மாட்டோம். நம்முடைய தேவனை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் நேசித்தால் நாம் அவருடைய கட்டளைகளை பின்பற்றுகிறோம். அதாவது எல்லா கற்பனைகளுக்குள்ளும் அடங்கப்பட்டதுதான் இந்த கற்பனை. உன் ஓய்வு நாளை கடைபிடிப்பாயாக என்ற கட்டளையை கூட இதற்குள் சேர்க்கப்படும். நாங்கள்
இயேசுவை முழு மனதோடு ஆராதிக்க தொடங்கினால், முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆராதிக்க தொடங்கினால் அந்த கற்பனையை நாங்கள் கடைபிடிப்போம். இப்படியாக எல்லா கற்பனைகளையும் எல்லா கட்டளைகளும் இந்த ஒன்றுக்குள் அடங்குகிறதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் மற்ற மற்ற வேதத்தின் சிலை வழிபாட்டிலிருந்து நாங்கள் விடுபடுவோம். இப்படியாக நாம் முழு மனதோடு ஆராதிக்க வேண்டும் தேவனை. அதற்கு பிறகு இந்த இருக்கிற கற்பனை உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறது. நாம் எம்மை நேசித்தால் நமக்கு நாம் கெடுதல் செய்ய மாட்டோம். நம்மை குறித்து நாம் மற்றவர்களிடம் பிழையாக சொல்லி திரிய மாட்டோம். நம்முடைய குறைகளை நாங்கள் மற்றவரிடம் சொல்ல மாட்டோம். நாம் ஒரு நல்ல பரிசுத்தவான்கள் என்று தான் நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவோம். அதே போல நம்மை நாம் நேசிப்பது போல பிறனை நாங்கள் நேசித்தால் நாமும் அவர்களுடைய குற்றங்களை மறைப்போம். அவர்கள் பொய் சொன்னாலும் நாங்கள் அவர்களை மன்னிப்போம். அவர்களிடம் இருந்து நாங்கள் வேண்டிய பொருட்களை நாங்கள் திரும்பவும் அவர்களிடம் கொடுப்போம். அவர்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நாமும் அவர்களை நாங்கள் நேசிப்போம். ஏனென்றால் அப்படியாகத்தான் தேவன் நம்மை நேசிக்கிறார். நாம் முதலாவது அறிய வேண்டும், நம்மை தேவன் நேசிக்கிறார் என்ற அந்த அறிவு நமக்கு வர வேண்டும். நம்முடைய தேவன் நம்மை நேசிப்பதினால்தான் நாம் அவரை நேசிக்கிறோம். அவரை நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு முழு மனதோடும் நாங்கள் சேவிக்கிறோம் என்றால் அதே போல நம்மை நேசிக்கிற தேவன் போல நம்மை நேசிக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை நாம் அன்பு செய்தால்தான் மற்றவர்களை அன்பு செய்ய முடியும். இந்த கற்பனையை நாங்கள் கை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் எல்லாத்தையும் விட பிரதானமான கட்டளை இதுதான். ஏனென்றால் வேதம் 1 யோவான் 4:8 சொல்லுகிறது, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படி என்றால் நமக்கு மற்றவர்களை நேசிக்க தெரியாவிட்டால் நாம் தேவனை அறியாதவர்களாய்த்தான் இருக்கிறோம். நமக்கு அந்த அன்பு, தேவனுடைய அன்பு நமக்கு கிடைக்கப்படவில்லை. அதனால்தான் நம்ம தேவனை அந்த அன்பை நாம் ருசி பார்க்க முடியாதபடியினால் நாம் மற்றவர்களை நேசிக்க மிகவும் கஷ்டப்படுகிறோம். அதே போல் 1 கொரிந்தியர் 13 சொல்லப்படுகிறது. இதிலும் பிரதானம், அதாவது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதில் எல்லாவற்றிலும் மேலானது பெரியது அன்பு என்று தான் சொல்லப்படுகிறது. அதே போல் அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்லப்படுகிறது. குறைவானது வரும்போது, அதாவது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்றும் சொல்லப்படுகிறது. நமக்கு நாம் செய்கிற ஊழியத்தின், அதாவது தீர்க்க தரிசனங்களை நாம் சொல்லலாம், அந்நிய பாஷைகளால் நாங்கள் எவ்வளவாய் நாங்கள் பேசலாம். ஆனால் நமக்கு கிடைக்கப்பட்ட நம்முடைய சொந்த பந்தங்களை, நம்முடைய உறவுகளை, நாம் சந்திக்கிற உறவுகளை நாங்கள் நேசிக்க முடியவில்லை என்றால் நாம் அதை திருத்த வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் அன்பு தான், அது ஒரு செயல்பாடாகத்தான் தேவன் நமக்கு சொல்லுகிறார். நீ உன்னுடைய கர்த்தரில் அன்பு கூற வேண்டும். அப்படின்னா அது ஒரு செயல். நம்முடைய தேவனை அன்பு கூறுவது அது ஒரு செயல். அது எப்படியாய் நாம் தேவனை அன்பு கூறலாம் என்றால் நாம் அவரை நேசிக்கிறோம், அவரை நோக்கி பார்க்கிறோம், அவரிடம் நாங்கள் ஜபிக்கிறோம், அவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அதை பற்றி மற்றவர்களிடம் சொல்லுகிறோம். அதே போல அவருடைய கற்பனைகள், மற்ற எந்த கற்பனைகளை அவர் இந்த வேதத்தில் தந்திருக்கிறார்களோ அவற்றை நாங்கள் பின்பற்றும் போது நாம் தேவனை நேசிக்கிறோம். நாம் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போதுதான் அவருடைய ஆவியினால் நாங்கள் அந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கிற அந்த சுவிகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த அதிகாரத்தை அவர் தந்திருக்கிறபடியால் நாம் அந்த தேவனை நாம் நேசிக்க வேண்டும். அந்த அதிகாரம் இல்லாமல் நாம் அவரை நேசிக்க முடியாது. நாம் தேவனால் பிறந்தவர்களானால் தான் நாம் தேவனை நேசிக்க முடியும். ஏனென்றால் தேவனை அறியாமல் நாம் நேசிப்பது கஷ்டமான காரியம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முதல் நாம் இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார், ஆனால் அவரிடம் நமக்கு உறவு இல்லாமல் இருந்தது. ஆனால்
நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிட கூடிய அந்த உறவை அவர் நமக்கு ஏற்படுத்தினார். அந்த உறவின் நிமித்தமாகத்தான் நாம் அவரை நேசிக்கிறோம். இந்த இந்த நாங்கள் இந்த இந்த கட்டளையை நாங்கள் ஆழமாக பார்த்தால், உன் தேவனாகிய இது என்று சொல்லுகிறது அன்பின், அதாவது உறவை காட்டுகிறது. உன் தேவனாகிய என்றால் எங்களுக்கு வேறொரு தேவன் இருக்கக்கூடாது. நாம் தேவனாகிய என்றால் நமக்கு ஒரு தேவன் தான் இருக்க வேண்டும். நாம் அந்த தேவன் இயேசு கிறிஸ்துவ என்று நாங்கள் அறிவோம். நாம் அவரை தெரிவு செய்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்றால் நாம் அவரை தேவனை நாம் தெரிந்தெடுக்கிறோம். அவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அந்த உறவை நாங்கள் கட்டுவோம். தேவன் என்று சொல்லும்போது அவர் எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உள்ளவர். நம்முடைய வாழ்க்கைக்கும் அவர்தான் அதிகாரம் உள்ளவர். அப்படி என்றால் நாமும் மற்றவர்கள் நம்முடைய சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் நாம் அவர்களிடம் சொல்ல வேண்டியது, இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவனா? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடும், முழு இருதயத்தோடும் நேசிக்கிறீர்களா? இப்படி நாம் அவர்களிடம் கேட்கும்போது அவர்கள் ஒரு உணர்வில் வருவார்கள். அவர்கள் தங்களுடைய தேவன் யார் என்பதை அவர்கள் உணர முடியும். அவர்கள் யாரை சேவிக்கிறார்கள்? அவர்கள் ஒருவேளை தங்களுடைய வேலை தான் தாங்கள் முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு இதயத்தோடும் நேசிக்கக்கூடும். சிலர் அப்படியாக இருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய குடும்ப அங்கத்துவரில் ஒரு உறவை அதிகமாக நேசிக்க முடியும். ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, நாம் முழு மனதோடும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தர், அதாவது இயேசு கிறிஸ்துவைத்தான் நாங்கள் நேசிக்க வேண்டும். அப்படி நாங்கள் நேசிக்க தொடங்கினால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் ஏற்படும். ஏனென்றால் நாம் முதலிடம் அவருக்கு கொடுக்கிறோம். நம்முடைய வேலையை விட, சொத்துக்களை விட, பொருட்களை விட, உறவுகளை விட அவரோடு இருக்கிற அந்த உறவை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். அந்த உறவில் தான் நாம் அவரை கனம் பண்ணுகிறோம். அவரை நாங்கள் முதலாவது வைக்கும்போது நாம் அவரை கனம் பண்ணுகிறோம். கர்த்தரிடத்தில் என்று சொன்னால் அவர்தான் நமக்கு எஜமான், அதிகாரி, நம்முடைய ஆண்டவர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய சகல வாழ்க்கைக்கும் அதிகாரி. சிலர் வேதாகமத்தை அறிந்து சபைகளுக்கு போய் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் போகிற பாதைகள் சில வேளை அவர்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகத்தான் சபைகளுக்குள் போவார்கள். இந்த சர்ச்சுக்கு போனால் அப்போ அந்த சர்ச்சுக்கு போவோம். ஆனால் இவர்கள் சபைகளை மாறி மாறிக்கொண்டே இருக்க முடியும். ஆனால் அவர்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு நேசிக்க தொடங்குகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களுடைய ரட்சிப்பின் அந்த உறவு ஆரம்பிக்கிறது. கடவுள் இருக்கிறார், கடவுள் நம்மை காண்கிறார், அவர் நமக்காக மரித்தார் என்ற அந்த உணர்வு நமக்கு வரும்போது அப்பொழுதுதான் நம்முடைய ரட்சிப்பு ஆரம்பமாகிறது. சபைக்கு போகிறதுனால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்ல முடியாது. ஞானஸ்தானம் எடுத்து விட்டாலும் நாம் அவரோடு அந்த உறவை கட்டாவிட்டால் நாம் அந்த உறவில் நாம் இல்லை. நாம் ஆராய வேண்டும் நம்முடைய தேவன் யாராயிருக்கிறார் என்று. நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு முழுமையாக கீழ்ப்படிவது தான் முக்கியமானது. இருதயம், ஆத்மா, மனம் என்றால் அது முழுமை என்று சொல்லப்படுகிறது. எல்லா விதத்தாலும் நாம் அவரை சேவிக்க வேண்டும். எல்லாவற்றாலும் நாம் அவரை சேவிக்க வேண்டும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு முதலிடம் கொடுக்கிறது தான் இந்த முழு மனம், முழு ஆத்மா, முழு இருதயம். அப்படி என்றால் எல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த உலகத்தில் வாழ்க்கையில் முழுமையாக அவரை நாம் நேசிக்கிறோம். நாம் இயேசுவை நேசிப்பது இலகுவானது. ஏனென்றால் அவரை நாம் பார்க்க முடியாது, அவரை நாம் உணர முடியும். ஆனால் அவரை நேசிப்பது இலகுவானது. அவர் நம்மை தண்டிக்க மாட்டார். நம்முடைய குறைகளை அவர் வெளிப்படுத்த மாட்டார். அவர் எப்பொழுதும் மன்னிக்கிறவராக இருக்கிறார், எப்பொழுதும் அன்பு கூறுகிறார் இருக்கிறார்.
அவர் நம்மை நேசிக்கிறது, அதாவது நாம் அவரை நேசிப்பது மிக இலகுவானது. ஆனால் இந்த பிரதான கற்பனை பூரணப்படுவதற்கு நாம் என்ன அடுத்ததாக செய்ய வேண்டும் என்றால், நாம் பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும், மற்றவர்களை நாம் அன்பு கூற வேண்டும். ஆனால் சாதாரணமான நாம் வாழ்க்கையில் நாம் இதை செய்ய முடியாது. கடவுளை போல பூரணராக நாங்கள் இல்லை. ஆனால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போல பூரணராக நாம் மற்றவர்களை நேசிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உன் அயலானை நேசிப்பது எவ்வளோ கடினமானது, ஆனாலும் நாம் அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய கண்களில் அவர்களுடைய குறைகள் தெரியும். நம்முடைய கண்களில் அவர்கள் எங்களுக்கு செய்த துரோகங்கள், எங்களுக்கு செய்த பாவங்கள் எல்லாமே தெரியும். ஆனால் நாம் அப்படி இருந்தும் அவர்களை நேசிக்கும்படியாய்த்தான் தேவன் சொல்லுகிறார். ஒரு மனுஷர் கூட உங்களை நன்றாய் காலம்பூராய் நடத்தி இருப்பார்கள் என்றால் இல்லை, அவர்கள் சில குறைவுகளை உங்களுக்கு காட்டியிருப்பார்கள். அவர்களோடு நீங்கள் வாக்குவாதம் கூட பண்ணியிருக்கக்கூடும். ஆனால் அப்படி இருந்தாலும் நாம் அவர்களை நேசிக்கத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிலிப்பியர் 2:3-5 பார்க்கலாம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அப்படி என்றால் நாம் நம்மை விட அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வீண் பெருமை நமக்கு இருந்தால் அது நமக்கு தான் அந்த மகிமையை நாங்கள் யோசிக்கிறோம். நம்முடைய ஊழியத்திலோ, நம்முடைய வேலையிலோ, நம்முடைய வாழ்க்கையிலோ நம்மை பெருமைப்படுத்தத்தான் நாம் நிற்கிறோம் என்றால் அதுக்காக நாம் ஊழியம் செய்ய தேவையில்லை. நாம் மற்றவர்களுக்காக ஊழியம் செய்ய, மற்றவர்கள் வளர்க்கப்பட, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்குத்தான் நாம் ஊழியம் செய்கிறோம். அதே போல் இந்த ஊழியங்களை நாம் செய்யும்போது போட்டி, பொறாமைகளோ, எந்த விதமான மகிமையும் நாங்கள் நமக்காக சேர்க்கப்படுவதற்காக நாம் செய்யக்கூடாது. மற்றவர்களுக்காகத்தான் நாம் ஊழியம் செய்கிறோம். மற்றவர்கள் தேவனை அறிய வேண்டும், மற்றவர்கள் தேவனை எப்படியாவது அவர்கள் ருசி பார்க்க வேண்டும், அவருடைய சத்தியத்தை அவர்கள் அறிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் மற்றவர்களை நாம் ஊழியம் செய்கிறோம். அப்படி நாம் செய்யும்போது தான் நாம் மற்றவர்களை நேசிக்கிறோம் என்ற அந்த கட்டளைக்குள் நாங்கள் இருப்போம். மனத்தாழ்மை நமக்கு இருக்க வேண்டும். மற்றவர்களை முக்கியமானவர்களாக நாம் எண்ண வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். அவர்கள் நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் தந்தாலும் அவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பிழைப்பது நாம் மற்றவர்களுக்காக வாழ்வதற்கு. பிறனுக்கானவைகளை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய சொந்த நலன் கூட கெட்டு போகலாம், நம்முடைய சொந்த சரீரம் கூட செத்து போகலாம். ஆனாலும் நாம் இடைவிடாமல் இந்த மற்றவர்களை நாம் நேசிக்க பழக வேண்டும். மற்றவர்கள் நல்லாய் இருக்க வேண்டும், மற்றவர்கள் நல்லாய் வர வேண்டும். அவர்களும் தேவனுக்குள்ளாய் வளர்க்கப்பட வேண்டும், அவர்களும் தேவனுடைய அன்பில் வளர்க்கப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இதே சிந்தை தான் கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தையாக இருந்தது. அவர் ஊழியம் செய்ய வந்தார் என்று நாம் பார்க்கலாம். அவர் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தார். அவர் தன்னுடைய ஊழியத்தை புகழ்ந்து பாடுவதற்காக நான் தான் மெஸ்ஸியா என்று அவர் தன்னை பெருமைப்படுத்துவதற்காகவோ எதுக்காகவும் அவர் வரவில்லை. அவர் உலகத்தின் இருக்கிற மக்களை ரட்சிப்பதற்காக, அவர்களை எப்படியாவது விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் வந்தார். அதே சிந்தையோடு தான் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அதே சிந்தையோடு தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிறனுக்கானவைகளை நாங்கள் நோக்க வேண்டும். நமக்கானவைகள் அல்ல, நம்முடைய சந்ததிகளுக்காக, நம்முடைய அயலானுக்காக, நாம் நம்முடைய சபைகளில் இருக்கிறவர்களுக்காக, வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்களுக்காக
நாம் அவர்களை அன்பு கூறும் போது அவர்களுடைய ரட்சிப்புக்கு நாங்கள் வழிவகுக்கிறோம். ஏனென்றால் நம்மை போல நாம் நம்ம அயலானை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய கடவுள் எப்படியாக நேசிக்கிறார் என்ற அந்த உணர்வு நமக்கு வந்தால் நாம் அவர்களையும் நேசிப்போம். நாம் பெருமை பாராட்டுவதற்கு நமக்கு ஒன்றும் இல்லை என்றால் நாம் வாழ்வது அவருடைய கிருபையினால். நாம் தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை அவருக்காக நாங்கள் வாழ வேண்டும். அவருடைய கட்டளைகள் தன்னை முழு இதயத்தோடு நேசித்து உன் அயலானையும் நேசி. அயலான் என்றால் சகல ஜனங்களையும் தான் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களோ இல்லை எங்களுடைய வேலையில் மட்டுமன்றில்லை, சகல ஜனங்களையும் நாங்கள் நேசிக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் யாருக்கெல்லாம் இப்படியாய் நாம் அன்பு கூறலாம் என்றால் அதை நாங்கள் தேடி அறிய வேண்டும். யார் இந்த தேவனை அறியாமல் இருக்கிறார்கள், யார் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அவர்களிடம் நாங்கள் போக வேண்டும். நேர்மையான வழிகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்கெல்லாம் நாம் அன்பை காட்ட நாம் தேவன் வழிவகுக்கிறாரோ அங்கு நாம் அந்த அன்பை நாம் காட்ட வேண்டும். சில வேளை நாம் தேவனுடைய அன்பை அவர்கள் பார்ப்பதற்கு நம்முடைய நேரத்தை நாங்கள் செலவிட வேண்டியதாக இருக்கிறது. மக்கள் உணராதவர்களாக இருப்பார்கள். அவர் தேவனுடைய அன்பை உணராதவர்களாக இருக்கும்போது நாம் அந்த அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவது, நாம் அவர்களோடு நேரம் செலவழித்து அவர்களோடு ஒரு உறவை கட்டினால்தான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அவர்களும் அறிந்து கொள்வார்கள். அப்படியான செயல்முறையில் தான் நாம் மற்றவர்களை நேசிக்க முடியும். அவர்களும் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு உங்களுடைய பிள்ளைகளோ இல்லாவிட்ட உங்களுடைய அயலான் யாருக்குமே நீங்கள் தேவனுடைய அன்பை காட்ட வேண்டும் என்றால் அவர்களோடு நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் இயேசுவை குறித்து பேச வேண்டும். அவர் எப்படியாய் நீங்கள் சொல்லலாம், என்னை எப்படியாய் அன்பு கூறுகிறார் தேவன் என்ற அப்படியாய் நீங்கள் பேசும்போது அவர்களும் அந்த அன்பில் வருவார்கள். அந்த அன்புக்குள்ளாக்கள் அவர்களும் வருவார்கள். அவர்களின் தேவைகளை கண்டு நாங்கள் அவர்களுக்காக உதவலாம், அவர்களுக்காக ஜெபிக்கலாம். அவர்கள் எந்த குறைபாடோடு இருக்கிறார்கள், எதிலிருந்து அவர்கள் விடுதலையாக விரும்புகிறார்கள், இப்படியாக அவர்களை கேட்டு நாம் அவர்களை நேசிக்க முடியும். இது எல்லாவற்றையும் நாம் செய்தாலும் ரட்சிப்பு என்பது தேவனால் வருகிற காரியம். அதை அவர்கள் எப்பொழுது தேவனை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் ஆத்துமாவோடும் அவர்கள் எப்பொழுது தங்களுடைய தேவன் யார் என்று அறிந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவர் கர்த்தரிடத்தில் வருகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த ரட்சிப்பும் அந்த உறவும் ஆரம்பமாகிறது. ஆனால் நாங்கள் அவர்களை நேசிக்கும் போது அந்த வழிகள் உருவாக்கப்படுகிறது. தேவனோடு வாழவும் தேவனோடு அவர்கள் நடக்கவும் நாம் அவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும். அடுத்ததான கேள்வி பரிசேயர்கள் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஒரு கேள்வியை கேட்கிறார். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார். இந்த கேள்வியை சீஷரிடம் இயேசு கிறிஸ்து கேட்டிருந்தார். மத்தேயு 16 நாங்கள் பார்த்திருக்கிறோம். பேதுரு அவருடைய சீஷர்கள் யாரிடமும் கேட்ட இந்த கேள்வி, என்னை நீங்கள் யார் என்று எண்ணுகிறீர்கள் என்று. இவர்கள் மேசியாவை ஒரு மனிதனாகத்தான் பார்க்கிறார்கள். அதனால் அவர்கள் சொல்லுகிறார், நீர் தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள். தாவீதின் வம்ச வழியாய்த்தான் தேவன் வந்தார். தாவீதின் நகரமான பெத்லெகேமில் தான் அவர் பிறந்தார். இயேசு கேள்வி, அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறாரே அப்படி என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் தேவன் தன்னுடைய தெய்வீக தன்மையை இங்கு இவர்களுக்கு உணர்த்த விரும்புகிறார்.
ஏனென்றால் மேசியா வந்து இந்த மேசியா உண்மையில் தாவீதின் குமாரன் தான். அவர் வந்து தாவீதின் வம்ச வழியில் தான் பிறந்தார். மனிதனாக இருக்கிறார், ஆனாலும் அவர் தெய்வீகத்தன்மை உள்ள தேவன். அவர் முழுமையான தேவன் என்பதை அவர்கள் அறியாமல் போகிறார்கள். ஆனால் நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 110:1 ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறார். தாவீது எழுதியிருக்கிறார், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. அந்த வசனத்தை தான் தேவன் 44ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. அப்படின்றால் தாவீதும் தேவனை ஆண்டவர் என்று எழுதியிருக்கிறார். அவர் தாவீதுக்கு ஆண்டவர் யார் என்று அவர் அறிந்திருக்கிறார். இயேசுவை அவர் ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் தாவீதை விட பெரியவர் தான் நம்முடைய மேசியா. ஆனால் இவர்களோ தாவீதின் குமாரன் என்று தான் இயேசுவை பார்க்கிறார்கள். அவர்கள் அந்த தெய்வீக தன்மையை அவர்கள் அறியவில்லை. அதற்கு பிறகாக இவர்கள் கேள்விகள் கேட்டு இந்த பதில்களை இயேசு கிறிஸ்து கொடுத்த போது அவர்கள் வந்து ஒருவருமே துணியவில்லை என்று பார்க்கிறோம். ஒருவருமே அவரிடத்தில் கேள்வி கேட்பதற்கு துணியவில்லை. அவர்கள் வந்து சற்று ஓய்வெடுக்கிறார்கள். ஓகே, இது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வாயினால் வெல்ல முடியாது என்ற ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள். அடுத்ததாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வேறு விதத்தில் அவரை தாக்குவதற்கு அவர்கள் திட்டம் போடுகிறார்கள். நாங்கள் அதை அடுத்த கிழமைகளில் நாங்கள் அதை பார்க்கலாம். ஆமேன். இன்னும் கேள்விகள் கேட்கலாம்.